சின்னதாக ஒரு கேம் ஒன்று இருக்குது, அது விளையாண்டுடலாமா? சார ஒரே வேர்ட்ல சொன்னா அந்த டியூரசெல் பேட்டரியில ஒரு முயல் ஓடிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி தான். ஒரே நிமிஷம், எனக்கு அந்த சாங் இவங்க வெர்ஷன்ல கேட்கணும். தாத்தா ரத்னகுமார் இது ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். சிம்பிள் இப்படி போட்டதே போட்டுக்கலாமே. ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒரு பயங்கரமான ஒரு சாங் எழுதிருக்காங்க. சாங் யாருக்கு வந்திருக்குன்னு தெரியல, அதுக்குதான் வெயிட்டிங். ஆமா ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் விரும்பி அவருக்கு தான் சார். லிஃப்ட்டுக்குள்ள ஒரு பொண்ணு கிட்ட உதட்டுல உப்பு இருக்கான்னு பாத்துட்டு இருப்பாரு சார். ஓப்பனிங் ஷர்ட்டேவா? இல்ல சார், நான் அதான் சார் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாக்கிட்டையும். நீங்க பார்க்கும்போது த்ரில்லர் எமோஷனல் ஜோன் போவீங்க. அவரே பண்ற தப்புக்கு கதையை கெடுக்கிறாரு. இல்ல படம் அப்படிப்பட்ட சீரியஸான மூடெல்லாம் கிடையாது. ஓகே. ஏய், எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாஸின் சூப்பர் சண்டே சேல். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் உத்தம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா 100 சாமி படக்குள்ள இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வணக்கம். சசி சார் வணக்கம் சார். 100 சாமி இருந்தாலும் அம்மா மாதிரி ஆகவே ஆகாது இல்லையா சார்? அந்த மாதிரி சூப்பர் சார். ஸோ ஹாப்பி மீட் பண்ணி பேசுறதுல. நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. அந்த பாட்டு பார்த்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ் காஸ்டியூம்ல பார்த்தோம்னா பயம் ஜம்மு சம டான்ஸ். வணக்கம் சுவாசிகா. ஹாய் ஹாய். லோச்சக் மோச்சக் மை காட், அது அவரோட ஷோல. இன்னொன்னு கொடுக்கலாம், கிஸ் 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 கிஸ்னு ஒரு படம் பண்ணிருப்பாரு. கவினா படத்துல சக்தி பண்ணிருப்பாரு. எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் விரும்பி அவருக்கு தான் சார். லிஃப்ட்டுக்குள்ள ஒரு பொண்ணு கிட்ட உதட்டுல உப்பு இருக்கான்னு பாத்துட்டு இருப்பாரு சார். ஓப்பனிங் ஷர்ட்டேவா? ஓப்பனிங் ஷாட் சார். ட்ரெய்லர் ட்ரெய்லர் கொடுத்த மாதிரி ஒரு காட்சி சார். கொடுத்துட்டாரு, அந்த காட்சியை தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து அஜய் ப்ரோ. லவ்ல நீ விழுந்தா ஜாலியாக தான் இருக்குல்ல, ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். பிரேக்கப் ஆச்சுனா தான் அடி தெரியும் இல்லையா? ஹாய் அஜய் ப்ரோ, சூப்பர் ஹாப்பி. அண்ட் உங்களுக்கு ஐயோ காதல் அப்படிங்கிற சம பாட்டு பாடலாம். ஸோ ஹாய் பாடினிக்கு வந்து எல்லா பாட்டுமே டெடிகேட் பண்ணலாம். ஒரு கோடி பூக்கள் உலகெங்கு முண்டு, இந்த பெண் போல அழகான பூ ஒன்று. இல்ல சார், தெரியல. அது மொத்த பாட்டு பாடி எல்லா பாட்டும் பாடி எல்லா பாட்டையுமே எனக்கு கிடைக்கும். பாடினி அது பாடும்போது பூக்கள் வச்சு தான் சார் பண்ணாரு. சோ உங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டாரு. ஆமா சார், ஆமா சார். தேங்க் யூ. சூப்பர் ஹாப்பி எல்லாரையும் மீட் பண்ணி பேசுறதுல. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். சார்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். சார், எனக்கு நீங்கள் நிறைய படங்கள், சூப்பர் சூப்பர் படங்கள், ஃபீல் குட் படங்கள் நல்லா கொடுத்துட்டீங்க சார். எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து பூ அப்படிங்கிற அந்த படம் தான் சார். உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிவகாசி சார். ஸோ நான் பார்த்த ஃபர்ஸ்ட் எங்கள் ஊரை பற்றி வந்த ஃபர்ஸ்ட் படம் பூ அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் சார். ஸோ உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். 100 சாமி சொல்லுங்க சார், எப்படி வந்திருக்கு? ரொம்ப திருப்தியாக இருக்கேன். சூப்பர் சார். திருப்தியாக இருக்கேன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற திருப்தி எனக்கு. அது அந்த மக்களுக்கு பிடிக்கிறது எனக்கும் பிடிச்சிருக்கணும் இல்லையா? எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மக்களுக்கு பிடிக்கிறதுக்காக சில என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் ப்ளே டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அது கரெக்டான ஆர்டிஸ்டோட கரெக்டான டெக்னிக்கல் சப்போர்ட்டோட அது ஒரு ப்ராடக்டாக வரணும் இல்லையா? அந்த ப்ராடக்டை பார்க்குறப்ப, ப்ராடக்ட் பார்த்த பிறகும் வேறு சிலர் கொடுத்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகான ஒரு பையன் வெளியே போயிட்டு முடி வெட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து குளிச்சுட்டு வந்து இப்போ கண்ணாடி பார்ப்பான்ல, சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்குறது. நல்லா இருக்குடா அப்படி நம்ம சொல்லிட்டு போவாங்கல்ல, அப்படி இருக்கு 100 சார். கிரேட் சார். வாவ், சூப்பர். சுவாசிகா சொல்லுங்க. நீங்க லக்கி சாம் அப்படின்னு சொல்ல ஒரு மீம் பார்த்தேன். சுவாசிகா எந்த படத்துல இருந்தாலும் அந்த படம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி. சாதா ஹிட் இல்ல, பிளாக் பஸ்டர் ஹிட், 300-400 கோடி அப்படிங்கிற மாதிரி போற ஹிட் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கட்டும், அப்படிதான். அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்படி இருக்கட்டும். கிரேட். 100 சாமி பத்தி சொல்லுங்க. அழுகஸ்டே இருந்தாங்களா படம் ஃபுல்லா? இல்ல, அப்படி
எல்லா சீன்ஸ்லையும் அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சில சீன்ஸில் நேச்சுரலாக நமக்கு அந்த ஃபீலிங் வரும், அவ்வளோதான். பட் நிறைய விஷயங்கள் ரியலைஸ் பண்ணி வச்சாங்க இந்த படம் நடிக்கும்போது. பர்சனாக நமக்கு ஒரு ரியலைசேஷன் வரும்ல, அது இருந்தது. சக்தி ப்ரோ. எஸ், அதாவது ஸ்கூலுக்கு எதுக்காக போகிறேன்னா படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போய் கடமைக்கே படிக்காமல் புரிஞ்சு படிக்கணும்னு இருக்குல்ல, அதுதான் என்னோட 100 சாமி படம். எனக்குள்ளே இருக்கிற புரிதல் என் பெர்ஸ்பெக்டிவை மாற்றின ஒரு படம். அண்டு நான் மாறின மாதிரி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்லபடியான ஒரு மாற்றத்தை இந்த படம் கொடுக்கும். ஸோ செம்மையாக பேசுகிறாரு ப்ரோ சார். பேசுறீங்க, நீங்கள் சுவிட்ச் மட்டும்தான் போடணும். அவரே பார்த்துக்குவாரு. எங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸுமே சக்தி சொல்லிடுவாங்க, ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் அவங்க ஆக்ஷன் மட்டும் கொடுக்கட்டும், நீங்கள் ஃபுல்லாக எந்த கொஸ்டினுக்கு இது பண்ணிடலாம் இல்லையா ப்ரோ? டப்ஸ் மாதிரி பண்ணிடலாம். சூப்பர், வாழ்த்துக்கள் ப்ரோ. அந்த கிஸ்ஸில் நீங்கள் கொடுத்த கிஸ்ஸுக்கு இப்போ அஜய் ப்ரோ உங்களை டீசரில் ஒரு புக்குன்னு குத்துறாரு தெரியுமா, கேட்டில் போட்டு அடிச்சது. நான் கிஸ்ஸில் கொடுத்த கித்து இவர் பூக்கில் கொடுத்தாரு. சூப்பர். சொல்லுங்க அஜய் ப்ரோ. ஸோ ஹாப்பி அகைன் மீட் பண்ணி பேசுறதுல. 100 சாமி எப்படி வந்திருக்கு? வந்து எப்படி வந்திருக்குன்னா, நான் இப்போது இதுக்கு முன்னாடியே தான் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஜென்ரலாக படங்கள் பார்த்து எனக்கு என்ன கண்கலங்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் பெரிய ஆளுலாம் சொல்ல வரல, பட் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், ஒரு சிலர் இருக்க இதயமாக இருப்போம், நம்ம அழுகவே மாட்டோம். ரொம்ப ரேராக தான் நான் வந்து கலங்கியிருக்கேன். இப்படி கஷ்டப்பட்டு அழ வைக்கிற எனக்கே ஒரு விஷயம் தோணுதுன்னா, ஊரில் இருக்கிற எத்தனை மக்களுக்கு, எத்தனை லேடிஸ்க்கு, எத்தனை ஃபேமிலிஸ்க்கு வந்து இது வந்து பொருத்தமாக இருக்கும், ஜெயிச்சோன்ற ஃபீலிங்களுக்கு அங்கே வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜெயிக்கர் ப்ராஜெக்டில் என்னை கூட சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்ட சசி சாருக்கும் விஜயாண்டி சாருக்கும் இந்த மொத்த காசுக்கும் நான் பெரிய நன்றி கடனோடு தான் இருக்கேன். சூப்பர், நைஸ். காவ்யா சொல்லுங்க. ஆப்வியஸ்லி பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இப்போ தான் ட்ரெய்லர் ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாடி பார்த்தேன். எனக்கு இப்போ அஜய் எல்லாம் சொன்ன மாதிரி ஏதோ ஆக்சுவலி ஈவன் ஐ ஃபெல்ட் ஏதோ இங்கே இருந்து தான் பார்த்தேன். ஐ வாஸ் ஃபீலிங் கூஸ்பம்ஸ் வாட்சிங். அது எண்ட் ஆகுறது அப்போ அந்த நம்ம அம்மா சாங்கும் வரும். ஸோ அது யூ கேன் ஃபீல் இட் அந்த மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி வெரி வெரி கிரேட்ஃபுல் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ பாடினி அகைன் உங்களை மீட் பண்ணுற லாஸ்ட்டில் தூல்பேட்டுக்கு மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், தூல்பேட்டில். ஸோ ஹாப்பி. சொல்லுங்க 100 சாமி எப்படி வந்திருக்கு? 100 சாமி ஆக்சுவலி நான் இன்னும் படம் அஜய் சொன்ன மாதிரி பார்க்கல. யாரும் பார்க்கல, ட்ரெய்லர் யாரும் பார்க்கல எக்ஸெப்ட் மீ. மூத்த சாமி மட்டும் தான் பார்த்துருக்காரு, பக்தர்கள் இன்னும் பார்க்கல. சசி சாரோட நான் சின்ன வயசுல வந்து பூ படத்தை வந்து கலைஞர் டிவில பார்க்காதனாலே இல்லைங்க. ஸோ அவரோட படத்துல நம்ம ஒரு கேரக்டர் ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக பண்ணுறோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே இன்னும் ஒரு மாதிரி ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு. எனக்கு சசி சாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. என்னன்னா இப்போ ஒரு சீரியஸான ஒரு சசி சாரும் பார்க்க முடியும். இப்போ வந்ததுக்கப்புறம் தம்பி எந்த சேனல்ப்பா சார்? ரெட் நூல் சார். ரெட் நூலா? நூல் தொங்க தான் பாரு அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் அடிக்கிற சசி சார் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ சார் எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கலாம். சொல்லுங்க சசிகா. இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிஆர் நிக்கில் முருகன் முன்னே சிரிச்சுக்கிட்டே படியாருனேன். ஏய், இந்த பசங்களாம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன இப்படி பார்க்குறாங்கல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கே தோணுச்சு. ஓகே, ஏன்னா இந்த சிரிப்பெல்லாம் சான்ஸே கிடையாது எல்லாம். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து நாங்கள் மருவத்தூர் கோயிலில் ஷூட் பண்ண போகும்போது ஸ்டார்டிங் நாங்கள் வந்து கோயில் தேடுற மாதிரி ஒரு சீக்வென்ஸ். ஸோ அந்த ப்ராசஸே காலைல 5 மணி மாதிரி கிளம்பிட்டோம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு படத்தில் நடிக்க போகிறோம், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது சார் கூட தான் காரில் போயிட்டுருக்கோம். அப்படியே அந்த ப்ராசஸ் அங்கே போனது கதை வேறு. ஆனால் முடிச்சு ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஒரு பேசஞ்சராகவும் ஏதோ நாங்கள் வந்து குடும்பத்தோட ட்ரிப்பு போகிற மாதிரி ஒரு ஃபீல். அது இருக்கு. ஏதாவது நம்ம டிராவல் பண்ணும்போது அவங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, இது சாப்பிட்டு பாருங்க, இது நல்லா இருக்கு, அந்த மில்லட்டோட ஒரு ஸ்வீட் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி. பட் ஸ்பாட்ல போனால் நம்ம அவங்கள நம்ம ரொம்ப அந்த டைம்ல இது ஆனாலும் அங்கேயும் சக்தி பேசுவாங்க. அப்படியா? என்ன எல்லாருமே உங்க பேர் தான் சொல்றாங்க ப்ரோ. என்ன பண்றீங்க அப்படி? யாரு எந்த ஜோன்ல இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. திடீர்னு அதான் அந்த சின்ன இடத்துலயும் வாய் மூடவே மூடாது. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஏன்னா இந்த படம் ரொம்ப ஒரு சீரியஸ் மோட், ஒரு மோட். இல்லை படம் அப்படிப்பட்ட சீரியஸான மூடெல்லாம் கிடையாது. அது ஜாலி. இந்த பாடினி கேரக்டரும் சரி, இவங்க கேரக்டரும் சரி, ஈவன் பஸ் கேரக்டர் இவங்களது எல்லாம் ஜாலியான கேரக்டர். ஃபுல் ரொம்ப சொல்றாங்க. இல்லை சார், நான் தான் சார் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டையும். நீங்கள் பார்க்கும்போது த்ரில்லர் எமோஷனல் ஜோன் போவீங்க, பட் அது கிடையாது. காமெடிக்கும் அந்த மாதிரி பண்ற தப்புக்கு கதையை கெடுக்கிறாரு. நான் ஷூட்டிங்க்கு எடுத்த கதையை சொல்லிட்டு இருக்கேன் சார். நாங்கள் சீரியஸாக அங்கே ஷூட் போயிட்டு இருக்கோம்.
நான் ஏதோ அமைதியாக இங்கே யாரோ இல்லைன்னு சீன் ஏதோ ஒரு சீன் இவங்களுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே யாரோ நினைப்போம், நானும் அச்சையும் சும்மா ஜாலியாக ஃபோனை பார்த்து பேசிடுவோம். ஏன்னா நாங்கள் மாற்றுறதுக்கு மெயின் ரீசன் அந்த ஊர் மக்கள் எப்படின்னா சைலன்ஸாக சொன்னால் மொத்த ஊரை சைலன்ஸ் ஆகிடும். அவ்வளோ ஒரு கோஆப்ரேஷன் ஊர் மக்கள். ஆமாம், ஃபுல்லாக சைலண்ட் ஆகிட்டாங்க. நான் இவன் கிட்ட மட்டும் நம்ம என் வாய்ஸே கொஞ்சம் இந்த ஷோ பண்ணுறதுனால கத்தி பேசி ஐயோ நான் ஒரு நிமிஷம் சார் அன்றைக்கி சொன்னார், யார் அங்கே பேசுகிறேன் சார், சக்தின்னு நினைக்கிறேன், அவருக்கு சீன் இருக்கா? இல்லை சார், அப்படியே வந்திருக்காரு. ரூமில் படுத்து கிடங்கனாலும் ஒரு வந்து ஷூட்டிங் ஸ்பாயில் பண்ணுவாங்க. சார ஒரே வேர்டில் சொன்னால் அந்த டியூரசெல் பேட்டரியில் ஒரு முயல் ஓடிட்டே இருக்கல, அதே மாதிரி தான் வித்தவுட் அந்த எனர்ஜி குறையாம அந்த வாக்கிங்லேயே அப்படியே அதாவது சல்லுன்னு போவாங்க. ஒரு சீன் எனக்கு ஆக்சுவலி அதில் வந்து என்னோட அம்மா வந்து என்னை வந்து அடிக்கணும், போட்டு இது பண்ணணும். அது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்டப்பனான கேரக்டர். நான் வந்து என்னனாலுமே ஒரு லவ்வை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் அந்த இடத்துல லவர்கிட்டே தன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னை செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம், டிக்னிட்டி ரொம்ப முக்கியம். ஆனால் மற்ற வண்டியும் அவனை விட்டு கொடுக்குறாரு அந்த மாதிரி. ஆனால் இன்டர்வியூல விட்டு கொடுத்துருவாங்க. நான் வந்து விவேக்கு தான் விட்டு கொடுக்க மாட்டேன், சக்தி. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்குமா. ஃபர்ஸ்ட் சீன் எங்கள் அம்மா வந்து என்னை குத்தணும் மூஞ்சில், அப்படி பக்ராவர் அப்படின்ற குத்து. நான்லாம் எங்கள் அம்மாட்டே சின்ன வயசுலேருந்து அடி வாங்கினது இல்லை. அவங்க ஒரு மோதிர கையை வச்சு ஒரே பொக்கு குத்துறாங்க, இன்னும் அந்த மார்க்கையா கண்ணத்துல இருக்கு. அப்போ வந்து நான் பயங்கரமா அடி வாங்கி முடிச்சிட்டேன். அப்புறமா வந்து திரும்ப சார் வந்து பாட்டி அந்த அவங்கள அடிச்சிங்கல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அழுதுட்டுருங்க, இப்போ அழுது சார், இப்போ வந்துடும் சார். திரும்ப வந்து ஓகே சார், திரும்ப அவங்க வந்து ஹார்ஷாக குத்த வராங்க. நான் உடனே அங்கே வந்து சாஃப்ட் ஆயிடுறாங்க. அதை சார் வந்து ரிப்பீட்டடாக இல்லை எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, எனக்கு ஏதோ ஒன்று. அப்புறம் அவங்ககிட்ட ப்ளீஸ் காலில் கூட வந்து நல்லா பொக்கு அடிச்சிருக்கேன், ஒரே டேக்ல முடிஞ்சிடும். ஏன்னா எனக்கு தான் படத்துலயே அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ, நான் செருப்பு கழட்டி அடிக்கிறது, என்னையும் அடிக்கிறீங்க, செருப்பு கழட்டி அடி வாங்கியிருக்கேன், அவங்க மோதிர கையால குத்தி அடி வாங்கியிருக்கேன், எல்லாத்தையும் அடி வாங்கியிருக்கேன். எல்லாம் கிடைக்கிற என்ன இருக்கோ தூக்கி அடிச்சாங்க. பயங்கரமா ஆக்ட் பண்றீங்க, தேங்க்யூ ஸோ மச். இல்லை ஏன் செருப்புல அடி வாங்கினாங்கன்னா, இவங்க 2 பேர்த்து லவ் அவங்க செருப்பு தான் காட்டி கொடுத்தது அவங்க அம்மாவுக்கு. அது படத்தில் பாருங்க என்னன்ட்டு. அது நீங்க படத்துல பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அடி வாங்குறது. சாருக்கு அந்த படத்துலயே எனக்கு பெட்டு கட்டுறேன் நான் தான் அதுல பயங்கர டேக் வாங்கியிருப்பேன். ஏன்னா செருப்பால அடி வாங்க தெரியல எனக்கு. அதாவது இந்த பொசிஷன்ல நின்று அடி வாங்கணும், கதற அடி வாங்க. அந்த 2 தடவை தான் கதறணும், 3வது தடவை கதறக்கூடாது. 3வது தடவை கதறும்போது அங்கே செருப்பு வந்திருக்கணும், அது நான் வாங்கிடணும். இந்த மாதிரிலாம் ஒரு இருக்குமா. அப்போ நான் வந்து அவங்க கேட்டேன், யாராவது செருப்பத்துக்கு நல்லா போடுங்களேன் சார். வந்து வேணாம் அங்க இருந்து செருப்பு அசிஸ்டன்ட் டைரக்டர் தூக்கி எடுங்க சார், தூக்கி அடிச்சாரு. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் தூக்கி அடிச்சாங்க, அப்புறம் அவங்க தூக்கி அடிச்சாங்க. யாருக்குமே சார் நாங்க அடி வாங்குற ஏரியாவே இல்ல சார், எல்லாருக்கிட்டே அடி வாங்கிருக்கீங்க. அதே மூட்லயே வந்துருச்சு. அப்படிமா பர்ஃபெக்ட்டா இருக்குமா, இதுக்கு மேல சார் ஒரிஜினல், இதுக்கு மேல ஒழுங்கா ரியாக்ஷனே வரும், இதுக்கு மேல ரியாக்ஷன் வராது. அவரே போனா போதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லை இதுக்கு அந்த டேக்கே ஓகே போதும் நான் அப்படியே பார்ப்பேன். சரி ஓகே. சாரோட ஹை லெவல் கோவத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பேசும்போது ரொம்ப சாஃப்டா வருது வாய்ஸ். ஒரே வாட்டி பார்த்துருக்கோம் நாங்க, ஆனா எங்க கிட்ட இல்ல. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பார்ப்பீங்க. பிகாஸ் ஏதோ நடக்கும்போது சார் அப்படின்னு கத்துவாங்க, அப்போதான் மைக்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அது ஒரு வாட்டி நாங்க விட்னஸ் பண்ணோம். அது நாங்க ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, சரின்னு ஆக்ஷன் அப்படின்னு. பட் அது அதான் அநியாயத்துக்கு நடந்துச்சுன்னா சார் டென்ஷன் ஆவார். அமைதியே இல்லைங்க, இப்படி இல்லைங்க அப்படின்லாம் சொல்லி ஏய் கத்தனா அப்படி கத்தனாதான் நடக்கும். ப்ரொடியூசர் சொன்ன டேட்டுக்குள்ள படத்தை முடிக்கணும். இந்த படம் ரிலீஸுங்கிறது May 1ஆம் தேதின்னு போட்டது. நாங்கள் வெரி ஃபர்ஸ்ட் டே நவம்பரில் May 1ஆம் தேதி சசியின் 100 சாமின்னு போட்டு போஸ்டர் அடித்தார் விஜயன்ட்டு. வேறு எதுவுமே இல்லை, நவம்பர்லேயே விட்டார். ஸோ அந்த May 1 துரத்திக்கிட்டு நான் 2 வெண்பிளானோட ஓடிட்டுருக்கேன் நான். ஓகே, இந்த இடத்துல எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு அது தேவை இருக்குது. கிரேட், சூப்பர். நிறைய இன்டர்வியூஸில் நிறைய பேசியிருப்பீங்க. சின்னதாக ஒரு கேம் ஒன்று இருக்குது, அது விளையாண்டுடலாமா? எஸ் சார்.
சார் இது நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இவங்க தான் சரி நான் சார் அப்படியே அதுல உட்கார்ந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சார். சார் நல்ல சார் கேம் இல்ல இல்ல வேணாம் ஓகே சார் விளையாடுறது எனக்கு ஓகே. இல்ல இல்ல நான் ஐ வாண்ட் டு என்ஜாய். ஓகே கிரேட். பிரிக்க வேண்டாம். நீங்க ரெண்டு வச்சுக்கோங்க. நீங்க முடிஞ்ச உதவி கொடுக்க சொன்னீங்களா? ரெண்டா உங்களுக்கு ரெண்டு. டம்சர் ஆர்ட்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து டான்சர் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கோட நேம் இருக்கும். அந்த சாங் வந்து அந்த சாங்கோட ஹுக் ஸ்டெப்பை போட்டோ இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணியோ அந்த சாங்கை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வைக்கலாம். மூவி நேமுமே அந்த இதுல இருந்து எழுதிருக்கு. ஓகே சார், நம்ம ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சார். யா நீங்க ஒன்னு ட்ரை பண்றீங்களா? நோ 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 ஐ கான்ட் டான்ஸ். ஓகே, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஒர்க் ஷாப்ல இருந்து ஆரம்பிப்போம். மேமோட ஒர்க் ஷாப் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். வில்லங்க தான் வந்திருக்காங்க. ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது அஜய் ப்ரோக்கு. ஓகே வா பாருங்க. பாடி நீ பண்றாங்க. ஓகே. மோனிகா இது இவ்வளவு ஈஸியா இருக்கு. ஓகே, அடுத்ததும் பண்ணிருங்க. ரெண்டு இருக்குல்ல. ஐயோ அங்க பாருங்க. உள்ளம் தெளிவாகவே காலை காமிச்சிட்டு இருக்காங்க, உள்ளத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணனோட பாட்டு வரமே இது ஆடுவாங்களே. பேசக்கூடாது. நாக்குமுக்காவா? ஓ நாக்குமுக்கா. நியூ இயர் டைம்ல அவங்க பேச வச்சு சொல்லிட்டாங்க. சூப்பர் நைஸ். இப்போ பாருங்க காவியா. Yes. Come on காவியா. ஓஜி டான்சர். காமிக்க பாட்டு நீ பாக்குற. சசி சார் வேலை காமிக்கல நீங்க. I don't know. என் பக்கம் வராதீங்க. பாஸ் கேமா? I know the song. புது சாங்கா பாத்துட்டீங்களா? ஓகே. புது சாங்கா? நாடா சந்தனக்கட்டு நாடா அதாவது அவங்க எல்லாம் ரவுண்டு அவங்க ஆடினாங்க. இவங்க எல்லாம் ஒரே நிமிஷம். எனக்கு அந்த சாங்கை இவங்க வெர்ஷன்ல கேட்கணும். தாரா தரரா தாத்தா ரத்னகுமார் இது. ராடா தத்தரசுட்ட ஆடா ரக்கனப்பட்டா ஆடுறா ஆறது ஆரா ஆரானே கங்கே. ரெட்ரோ கனிமா சாங். நெக்ஸ்ட் ஒன் போது இன்னைக்கு விடாதீங்க. பாக்காதீங்க ப்ளீஸ். I know this one. ஒரு பயங்கரமான ஒரு சாங் எழுதிருக்காங்க. சாங் யாருக்கு வந்திருக்குன்னு தெரியல. அதுக்கு தான் வெயிட்டிங். ஆமா, அவர் ரியாக்ஷன் எனக்கா அது கண்டிப்பா அது வேற ஒரு லெவல் சாங். நம்ம கண்டுபிடிச்சுறாங்க. நம்ம கொஞ்சம் ஓகே தான். அங்கதான் வந்துருக்கு. அப்போ அதுதான் எங்களுக்கு என்ன பாட்டு நீங்க ஆடிட்டு இருக்கீங்களா? எக்ஸாம் நாங்க டான்ஸ் கவர் போறதுக்காக கேட்கலங்க பிரதர். ஆரா பத்தர சுவாசிகாவோட மியூசிக் ரிலீஸ் பண்ணலாம். எஸ். கவி நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு தான் பத்ராணி பாடிட்டு டான்ஸ் கிளாசிக்கல் வெர்ஷன். ஓகே சார், சசி சார் வெயிட் பண்றாங்க. டான்ஸ் ஆறா 10 அவங்க ஆடி புடிச்சு கண்டுபிடிச்சு எல்லாம் அவ்வளவுதான். நல்ல மஞ்சு வரட்டு மாதிரி வேற லெவல். சூப்பர். சுவாசிகா இப்போ நீங்க தான் என்ன மியூசிக் வேணாலும் போடலாம் நீங்க. ஆனா சவுண்ட் மட்டும் கொடுக்க கூடாது. காமிக்காதீங்க சாருக்கு தான் ஓகே ரெடி. வேற லெவல். கங்கம் ஸ்டைல். கங்கம் ஸ்டைல். ஆமா, நான் ரொம்ப இன்டெலெக்சுவலா யோசிச்சு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ரொம்ப பழைய பாட்டு அப்படின்னு சொல்லி. பட் இந்த ஸ்டெப் வந்து ஸ்டெப் ரொம்ப ஃபேமஸ். ஸ்டைல்லாம் வந்து ஆமா, நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்திருக்கு. அதுதான் நீங்க சொன்ன பாட்டா? அப்படி நீ பாக்கற இல்ல சார். இது பாட்டு தெரியும். அதுல என்ன ஸ்டெப் இருந்தது? எந்த பாட்டு? கிராக்கிங் தி क्वेश्चन. க்ளூ சொல்லலாமா? நோ நோ பேசவே கூடாது ஆக்சுவலா இந்த கேம்ல. எல்லாம் ஒன்லி டான்ஸ் ஆக்டிவிட்டினால. அது என்ன ஸ்டெப் அதுல இருக்கு? அவ்வளவுதான். எஸ். போக்கிரி பொங்கல். ஆடுங்கடா என்ன சுத்தி. ஐயடா சக்தி ப்ரோ நீங்க மட்டும் எந்திச்சு பெர்ஃபார்ம் பண்ணலாம் ப்ரோ. இது பனிஷ்மென்ட் உங்களுக்கு. மச்சி ஓபன். ஐயோ. எது
நான் முழு மனசோட பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன். என் வாய் தான் எனக்கு பிரச்சனை. பாட்டு சொல்லல இதுலயே தெரியுது பாட்டு முடியாது. மச்சி ஓபன் த பாட்ல அங்க வரேன். அப்ப அடுத்து பரவாயில்ல, இன்னொன்னு இருக்கு. இல்ல நீங்க டான்ஸ் ஆடுங்க, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க. அதான் பனிஷ்மெண்ட். பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க. என்ன பாட்டு? மச்சி ஓபன் த பாட்டில். அதான் அதெல்லாம் தெரியாது. இது அம்பானி அது அப்புறம் இப்படி ஓகே ஓகே பாட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கண்டிப்பா ப்ரோ சொல்லாதீங்க பரவாயில்ல எப்படி எடிட் கட் பண்ணிடுவோம். என்ன சொன்னீங்க? ஜிங்கு ஜிங்கு இல்ல அதுக்கு ஏதோ சொன்னீங்க. மதுரை மல்லினாவா? ஜிக்கின ஜிக்கின வாராடி டக்கின டக்கின போராடி. சூப்பர் அஜய் ப்ரோ. சித்தப்பா எனக்கு ஒரு ஸ்டெப் மைண்ட்ல இருக்கு. ஆனா அது வெளிய வருமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு தாராளம் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சீட் தானே இருக்கு, நான் காதுக்குள்ள வந்து இன்னொரு பாட்டு சொல்றேன். இல்ல நமக்கு கண்டிப்பா அது கிடையாது. இல்ல அந்த ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைல் இது ஒரு ப்ரொஃபைல். சக்தி நீ முன்னாடி வந்துறீங்க, நீ தான் கண்டுபிடிங்க. நான் ஆடுறதெல்லாம் ஒரு ஆட்டம், அது டிரான்ஸ்லேட்டர் நீ தான் இருங்க. ஐயோ நான் அது என்னது? விஜய் பாட்டு. அது இதுமா? இது தமிழ் பாட்டு. பாத்தேடா பாத்தி கம்மி. ப்ரோ அது சிம்பிள் ப்ரோ, இப்படி போட்டதெல்லாம் போட்டுக்கலாமே. ஓய் அது மாதிரி அது ஷோல்டர் மிஸ் பண்ணாரு. அது என்ன புரிஞ்சது அவ்வளவுதான். ஹெட் அண்ட் ஷோல்டர். சூப்பர் 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 எல்லாரும் வந்து நல்லா பண்ணீங்க. இல்ல இப்போ எங்களுக்காக வந்து காவியாவும் அஜயும் அந்த ரிங்காராவோட ஸ்டெப் போட்டாங்க. சூப்பர் சம சம சம. அந்த ரிங்காரா பாடுவாங்க. அப்படியே சார் பாடிட்டே ஆடுவாங்க அப்படி. அஜய் அஜய் இல்ல ரெண்டு பேரும் டான்ஸ் ஆமா வேற மாத்திரம் எப்படி இல்ல நாங்களாச்சும் நானும் கவியாவும் பேரா நல்ல பேர். இவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படினால இவங்க ரெண்டு பேரும் ஆடுனாங்க. சோ என்ன ப்ரோ அதனால ஆட வேண்டாம். சோ இவங்க ரெண்டு பேரும் தான் ரொமான்ஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரொமான்ஸா இல்ல ரொமான்ஸ் பண்ண சொல்லலையே, ரொமான்ஸ் பண்ண சொல்லல. டான்ஸ் அந்த ரிங்கா ஹுக் ஸ்டெப் மட்டும் ஆடிட்டு போங்க. யா எல்லாரும் ஆடலாம், ஆடிட்டு போ. எல்லாரும் ஆடலாம் இன்க்ளூடிங் சசி சார் ஆல்சோ. நீங்க இங்க சைடுல இருந்து ஆடுங்க, அவங்க அந்த சைடுல ரிங்கா சூப்பர், ரொமான்ஸ் சூப்பர். பண்ண வேண்டாம். என்ன அதான் ஆடுறது, டான்ஸ்ல பண்ணா ஆட செய்யணுமா? இந்த ஆட்டத்துக்கு ஆட்டத்துக்கு வேற பேரு, ரொமான்ஸ்னு வேற. என்ன பண்ணனும்? சூப்பர். அந்த எண்ட் நீங்க இந்த எண்ட் நீங்க சாங் ப்ளே பண்ணுங்க. நாங்க ப்ளே பண்றோம். நீங்க டான்ஸ் பண்ணீங்க இல்லையா? அது நீங்க பண்ணுங்க. இப்ப லேட்டஸ்ட் ரீங்காராக பண்ணுவாங்க. சரி ரீங்காரான்னு ஒரு சாங் இருக்கு சார் பக்கத்துல. 2 வேரியேஷன்ஸ் உங்களுக்காக. எக்ஸ்க்ளூசிவ் only for ரெட் நூல்காக எக்ஸ்க்ளூசிவ். அதுக்கு அப்புறம் என்ன? அதாவது ஆட விட்டு வேடிக்கை பார்க்கறவங்க கொஞ்சம் சூப்பர். அவ்வளவுதான். ஓகே அவ்வளவுதான். நைஸ் சூப்பர் ப்ரோ, செம ஸ்பாட். நைஸ். எல்லாம் அஜய் ப்ரோக்கு ஒரு பயங்கர கிளாப் பண்ணிடலாம். எஸ் ஹி சூப்பர்லி டன். செமையா பண்ணீங்க. சூப்பர். பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னும் பயங்கர வெடியா இருக்கும். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.